அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்குள் நுழைவது நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் அங்கு வலுவிழந்து நீச்சம் பெறுவதும் வக்ரகதியில் திரும்புவதும் எச்சரிக்கை மிகவும் அவசியம். சற்று கூடுதல் கவனத்துடன் அலட்சியமில்லாமல் அவசியமாக பாருங்கள். காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட எப்படி காத்திருக்கும் மகிழ்ச்சி மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய புதன் 2ஆம் இடத்திற்குள் செல்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் அவர் நீச்சம் பெற்றும் மார்ச் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியிலும் திரும்புவதால் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் ஏற்படக்கூடிய சிரமங்களை உறுதியாக கும்பராசிக்காரர்கள் தவிர்த்து நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூழல் நிறைவாக உங்களை தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனுக்கு 3 மற்றும் 6ஆம் இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்தின் உச்ச அதிபதியாகவும் அவர் பார்க்கப்படுகிறார். எனவேதான் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசி உச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களிலே மதிநுட்பத்தை மிக தெளிவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் அல்ல, விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவேகத்துடன் அனைத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை அற்புதமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் மிக முக்கியமானவராக வித்யாகாரகரான புதன் பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது தனது பார்வையில் சூரியன், சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை நட்பு கிரகமாக பார்க்கிறார். சமகிரகமாக சூரியனின் பார்வையில் இருக்கிறாருங்க. செவ்வாய், குரு, சனி போன்ற கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன். ஆனால் சனி இவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். அதே வேளையில் குரு மற்றும் செவ்வாய் பகை கிரகங்களாக பார்க்கின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் ஒருவரை மட்டும்தான் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. மதிநுட்பத்தை நன்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சந்திரன். அவரை இவர் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் வித்யாகாரகரான புதன் என்று சொல்லிவிட முடியும். சில நேரங்கள்ல கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட பெரிய அளவுல தடை தாமதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனின் அறிவாற்றல் இல்லை என்றால் அதை சாதுரியமாக மாற்றிக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த வகையில் பார்க்கும் போது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும், நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகுங்க. எனவேதான் புதன் சாதகமற்ற அமைப்பில் தற்போது மீன ராசியில் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் அதிகமாக உள்ளது. இந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாமல் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. எனவேதான் எச்சரிக்கை மிகவும் அவசியம். அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். காத்திருக்கும் அதிர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடுகள்ல சில திடகாத்திரமான முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழலும் அதனால் எதிர்பாராத சில சங்கடங்களும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அவர் வலுவிழந்து நீச்சம் பெறுவது மட்டுமல்லாது மார்ச் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியிலும் திரும்புகிறார், மேலும் வலுவிழக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக இந்த வேளையில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெற்று வலுவிழக்கக்கூடிய இந்த தருணத்துல எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப சிக்கலை போல் மிக கடினமானதாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகிறது. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாகவே தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக
பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதன் கல்வி, அறிவு மட்டுமல்ல, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். இது போன்ற விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துவதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக புதனின் நீச்ச பயிற்சியால் இந்த தருணத்தில் கிடைக்கும். இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் இது போன்ற சிரமங்களை நிச்சயமாக தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மற்றவர்களை முழுமையாக நம்பாமல் இதை தங்களுடைய பார்வையிலே வைத்து செய்வது நல்லது. ஆனால் அதே வேளையில் எல்லா வகையிலும் சிரமம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ஒரு வகையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைவான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக புதன் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார். கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வித்யாகாரகரான புதன் குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆனால் அதே சமயம் சில நேரங்களில் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் சின்ன சின்ன தடைகளும் எதிர்பாராத மனஸ்தாபங்களும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் கிடைக்கும் போது சின்ன சின்ன மன வருத்தமும் எதிர்பாராத தடையும் ஏற்படுவது யதார்த்தமான ஒன்றுதான். அவற்றை எண்ணி பெரிதாக வருத்தம் கொள்ள வேண்டாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் யோகம் தொழில்துறை ரீதியான பணிகளில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் பெரிய அளவிலான தடை தாமதங்களை தகர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மிக பெரிய அளவிலான முதலீடுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ள வேண்டாம். சற்று காலதாமதம் செய்து மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கமும் நிறைவடைய போகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பெரிய அளவிலான சிரமங்களை உறுதியாக கும்பராசிக்காரர்கள் தவிர்க்க முடியும் என்பதை திட்டவட்டமாக புதனின் நீச்சமானது உறுதிப்படுத்துகிறது. இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சக்திக்கு மீறிய கடின உழைப்பை செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அவை விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. மாணவர்களின் கல்வியிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த வேளையில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் சாதகமாக இருப்பதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உறுதியாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கைகூடும்.